Hi everyone, welcome to my channel. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நான் வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்காயில் நம்ம அந்த ஸ்கின் மட்டும்தான் எடுத்துருக்கோம். அந்த தோல் இருக்குது இல்லையா, அது மட்டும்தான் எடுத்துருக்குறோம். இதை இருக்குது பாருங்கள், முழுசாக இருந்தால் இந்த இது மாதிரி இருக்கும், நல்ல க்ரீன் கலரில் இருக்கும். இது இப்போ நான் அதை காமிக்கிறதுக்காக இது நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தோல். இப்போ நம்ம இதில் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு கொஞ்சோண்டு ஒரு பெரிய சைஸ் பூண்டில் ஒரு பூண்டு எடுத்துருக்கோம், உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோக்கு எடுத்துக்கோங்க. ஆயில் ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஆயிலு. அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூனு உப்பு எடுத்துருக்குறோம். அப்புறம் புளி அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் பெருசுக்கு இது எடுத்து வச்சுருக்கேன். இது லூஸாக இருக்கிறதுனால அப்படி நிறையா தெரியுது. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் கடுகு, அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 15 நம்பர் மிளகாய். இது நம்ம பொடி பண்ண போகிறோம். 15 நம்பர் மிளகாய் எடுத்துருக்கேன். ரெட் சில்லி. இது 2 பீஸ் பெருங்காயம் எடுத்துருக்கேன். சும்மா கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வெந்தயம், பெருங்காயம், சில்லி எல்லாத்தையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணி வச்சு இப்போ வானல் சூடாகட்டும். நம்ம இந்த கேப்பில் அந்த ரெட் சில்லி இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். காம்பெல்லாம் பிச்சு வச்சுக்குவோம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஏன்னா இதில் ரொம்ப நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் நியூட்ரிஷன்ஸ் நிறைய இருக்குது. மெக்னீஷியம் இருக்குது, விட்டமின் சி இருக்குது. ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது நம்ம எல்லாருமே சாப்பிட்ணும். மெக்னீஷியம் இருக்கிறதுனால ரொம்ப அடிக்கடி எடுத்துக்கிட்டோன்னா இது நம்ம ஸ்கின் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இது எல்லா கண்ட்ரிலையுமே இப்போ எல்லாம் சாப்பிட்றாங்க. நல்லா வானல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வெந்தயத்தை போட்டுக்குவோம். சும்மா ஒரு அரை ஸ்பூன் தான், சும்மா இது ஃப்ளேவருக்காக. அது நல்லா வாசனை கொடுக்கும். ஊறுகாய்னும் போது வாசனை கொடுக்கும். நம்ம துவையலாக பண்ணோம்னா இது தேவையில்லை, போட வேண்டியதில்லை. இப்போ நம்ம ஊறுகாவாக பண்ணுறதுனால நம்ம இது கொஞ்சோண்டு தான், சும்மா 2 தான், சும்மா நல்லா வறுத்துக்குவோம். இது நல்லா பொரியட்டும். எண்ணெய் தேவையில்லை, சும்மா லைட்டாக வறுத்துக்குவோம். இது லைட்டாக சூடாக ஆகிருக்கும். அதுலேயே இந்த மிளகாயை போட்டுக்குவோம். அப்புறம் ரெண்டும் சேர்ந்து வறுபட்டுடும். பெருங்காயத்துக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா செவந்துருக்கு. அதே நல்லா செவந்துருச்சு. சும்மா இது ரொம்ப நல்லா பொடியாகணுன்ற அவசியம் இல்லை. சும்மா இந்த சில்லி ஃப்ளெக்ஸ் மாதிரிக்க ரொம்ப கொஞ்சம் குறக்குறன்னு இருந்தாலே பரவாயில்ல. ஊறுகாய்ன்றதுனால கொஞ்சம் நாக்குக்கு நல்லா சுருன்னு இருக்கும். வெந்தயம் மட்டும் பொடியாக பண்ணணும். இது லைட்டாக சூடானால் தான் நம்ம பொடி பண்ண முடியும். அதுக்காக லைட்டாக நம்ம சூடு காட்டிக்குவோம். ஏன்னா நம்ம மிளகாய் தூள் வேறு நம்ம சேர்க்குறோம். அதனால் சும்மா இது லைட்டாக பொடியானால் போதும். வெடிக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்குவோம்.
நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம். இந்த ஜாரில் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். பொடி பண்ணியாச்சு. இதை பாருங்கள், இது மாதிரி இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போடுறதுனால இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம அடுப்பை இப்போ வானல் வந்து சூடாயிடுச்சு. நம்ம இதில் வந்து கடுகு வெடிக்க வரதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குவோம். சின்ன ஸ்பூனாக இருக்கறனால நான் வந்து இதில் 4 போட்டுக்கிறேன். நல்லா சூடாகணும். சூடானதும் இப்போ கொஞ்சோண்டு நம்ம கடுகு இதில் சேர்த்துக்குவோம். பெருங்காயத்தையும் இதில் போட்டுக்குவோம். இது நல்லா பொரியட்டும். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு கடுகு வெடிக்கட்டும். வெடிச்சிடுச்சு கடுகு. இப்போ வந்து இதில் நம்ம அந்த பூண்டை சேர்த்துக்குவோம். ரொம்ப செவர வேண்டாம், லைட்டாக வதக்கினா போதும். சிம்மில் வச்சுக்குவோம் அடுப்பை. நல்லா அது வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த பீர்க்கங்காயை இதில் நம்ம சேர்த்துக்குவோம். நான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பிஞ்சியாக இருந்ததுனால அந்த ஒயிட்டெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் சமைக்கிறதுங்கன்னா ஒயிட்டெல்லாம் சமைச்சிட்டு தோல் மட்டும் வச்சுக்கலாம். நான் ஆக்சுவலி இது அந்த தோலில் பண்ணுறது தான். நான் இப்போ கட் பண்ணும்போது ரொம்ப பிஞ்சியாக இருந்ததுனால நான் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்குவோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் இருக்கிறவங்க இது ரொம்ப எடுத்துக்கலாம். இது வந்து ஃபைபர் கண்டென்ட் இதில் ஜாஸ்தி இருக்குது, நார்ச்சத்து நிறைஞ்சது இது. அதனால் இது வந்து மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இது நல்லது. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து தோல் மட்டும் போட்டோம்னா பரவாயில்ல. இதில் நான் கொஞ்சம் அந்த பிஞ்சியாக இருந்ததுனால அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சதைப்பத்தும் போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் இது நல்லா வதங்கட்டும். இது வந்து ரொம்ப 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 நல்லது. இது வந்து பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இது அவங்க எடுத்துக்கலாம். இதில் வந்து மெக்னீஷியம், விட்டமின் சி, அயன் சத்து எல்லாமே இதில் இருக்குது. அதனால் இது ரொம்ப எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதில் பீட்டா கரோட்டின் இருக்கிறதுனால இது கண் பார்வைக்கு கூட ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து சூப்பு வச்சு சாப்பிட்லாம், கூட்டு பண்ணலாம், பருப்பு போட்டு கூட்டு பண்ணலாம். நம்ம வந்து இதில் இருக்கிற இலை கூட நமக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். எல்லாத்துக்குமே எல்லாமே நல்லது. இதுக்கு நல்லா முத்தி போய் காஞ்சிடுச்சுன்னா கூட அது கூட நம்ம வந்து ஸ்க்ரப்பாக கூட யூஸ் பண்ணுவாங்க. அது மேலே தேய்ச்சி குளிப்பாங்க. ஏன்னா அது வந்து நம்ம மேலே இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து வெளியாக்கும். அது அந்த ஸ்க்ரப்பு போட்டு தேய்க்கும்போது பாடி வந்து ஹீட் பண்ணாது. ஏன்னா நம்ம வந்து நைலன்லலாம் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணோம்னாக்கா பாடி ஹீட் ஆகும். இது வந்து பாடி ஹீட் பண்ணாது. ரொம்ப இது எல்லாமே இதில் இருக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து ஈரல் இருக்குதுல்ல, அதில் வந்து அது ஆரோக்கியமாக வச்சு இருக்கும். இது குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கும், அவங்களாம் இது வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த மஞ்சக்காமலை இருக்கும், அவங்க வந்து இந்த பீர்க்கங்காய் சாறு எடுத்து மருந்தாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த கிருமி தொற்று நோய் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த இதை வந்து சாப்பிட்லாம். நோய் எதிர்ப்பு சக்தி இதில் வந்து ரொம்ப நிறைய இருக்குது. இம்யூனிட்டி பவர் இதில் ஜாஸ்தி இருக்குது. அதனால் எல்லோரும் எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் இடையில வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதில் என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குது, அந்த நியூட்ரிஷன் எது எதுக்கு நல்லது அப்படின்றலாம் சும்மா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வீடியோவை மட்டும் பார்த்துக்கிட்டு போகாதீங்க. ஏன்னா வந்து அதில் நியூட்ரிஷன் எது நம்ம எல்லாமே நம்ம சாப்பிட்றோன்னா அது எதுக்கு நல்லது, என்னத்துக்காக இதை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு சாப்பிட்டோம்னா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற எல்லோரும் சாப்பிட்றாங்க, நம்மளும் இதை செஞ்சு சாப்பிட்றோன்னு அப்படி செய்யக்கூடாது. அதில் என்ன நியூட்ரிஷன் இருக்குது, நம்ம என்ன இதுக்கு என்ன பாதிப்புக்கு இது ரொம்ப நல்லது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு இன்னும் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த புளி இருக்குது இல்லையா, அந்த புளியை அதில் சேர்த்துக்குவோம். இதில் இது வந்து ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிப்போம். இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸு ஆறட்டும். ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போடுவோம், இல்லைன்னா ஜார் வீணாக போயிடும். அதனால் ஆறட்டும். கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் ஆனோடனே நம்ம இதை வந்து நம்ம அரைப்போம். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த பவுலில் இது எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். இப்போ இது மிக்ஸி ஜாரில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து சால்ட்டில் போட்டுக்குவோம், அரைச்சிக்குவோம். இந்த ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சாச்சு. இதை பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ வந்து நம்ம தாளிப்போம். இப்போ அதே வானல்லே தாளிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதில் ஆயில் நம்ம போட்டு வதக்குனதுனால அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து சூடாகட்டும். இது வந்து இது ரத்தத்தை வந்து ரொம்ப சுத்தப்படுத்தும். வயிற்றில் அமிலம் சுரக்கும் இல்லையா, நம்ம வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுனால அந்த அமிலம் சுரந்து வந்து வயிறை புண்ணாக்கும். இது வந்து சாப்பிட்றதுனால என்னென்னா அந்த புண்கள் வராமல் வந்து நம்மளை வந்து காப்பாற்றும். ரெண்டாவது வந்து நம்ம எப்போவுமே நம்ம உடம்பை வந்து ரொம்ப குளிர்ச்சியாகவே வச்சுருக்கோம். அப்புறம் யூரின் போகும்போது இந்த எரிச்சல் உண்டாகும் இல்லையா, அதெல்லாம் கூட இது வந்து ரொம்ப கட்டுப்படுத்தும். அப்புறம் இந்த உடம்பை குறைக்கிறவங்க வந்து இது எடுத்துக்கலாம். உடம்பை வந்து எப்போவுமே அந்த சமசீராகவே வச்சுருக்கும். இது உணவில் எடுத்துக்கும் போது ரொம்ப நீண்ட நேரம் வந்து நமக்கு பசி கூட எடுக்காது. நம்ம வந்து உடம்பை குறைக்கணும், நிறையா சாப்பிடாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஆயிலை வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். ஆயில் சூடாகட்டும். இது ரொம்ப வந்து எல்லாத்துக்குமே நல்லது. இது தொக்கா யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, சப்பாத்தி, தோசை, ரைஸு எல்லாத்துக்குமே இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப 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 நல்லது. இதை வந்து எல்லோரும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதில் வந்து நிறைய வந்து நியூட்ரிஷன் நிறைய இருக்குது. இது வந்து கிராமத்தில் தான் ரொம்ப எல்லோரும் நிறைய சாப்பிட்றாங்க. நம்ம சிட்டியில் இருக்கிறவங்க யாரும் இதெல்லாம் ரொம்ப எடுத்துக்கிறதே இல்லை. அதனால் இது ரொம்ப எல்லாருமே சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எல்லா கடுகையும் இதில் சேர்த்துக்குவோம். ஊறுகான்றதுனால கடுகு கொஞ்சம் நிறையா இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நல்லா வெடிச்சிருச்சு. இப்போது நம்ம இந்த நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம இதை பொடியை இதில் சேர்த்துக்குவோம். அதிலே வந்து இந்த மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி எல்லாத்தையுமே இதில் போட்டுக்குவோம். இது வந்து சிம்மில் வச்சுருக்கணும், ரொம்ப கருகிடக்கூடாது. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பேஸ்ட்டை இதை வந்து நம்ம இதை தண்ணி போட்டு அலசி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்குவோம். இப்போ நல்லா
வதக்கணும். நல்லா இது சுண்டி வரணும். ஆயில் வந்து வெளியில் வரணும். இது அந்த அளவுக்கு இது வந்து சுண்டணும். இப்போ இந்த உப்பு நம்ம, ஏன்னா உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான், ஒரு கல் கூட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜில் இருக்கணும் உப்பு. ஏன்னா அப்படி இருந்தால் தான் அந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நல்லா இந்த வந்து ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வெளியில் வரணும். இது நல்ல மணமாக இருக்குது. நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இது இதை பாருங்கள், ஆயில் வந்து இதெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அடுப்பை நிறுத்திட்டு இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஆறினோடனே ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சோம்னா இது வந்து 1 month 2 months வரைக்கும் இது வந்து வீணாகவே போகாது. ஏன்னா இதில் வந்து ரொம்ப தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணலை. நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சோம், ஆனாலும் வந்து அந்த இது தண்ணியெல்லாம் இப்போ இதில் சுண்டிருச்சு. இப்போ இது வந்து ஆயிலில் தான் இருக்குது. இப்போ இந்த இதில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அவ்வளோதான், பீர்க்கங்காய் ஊறுகாய் ரெடி. இந்த பீர்க்கங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து எல்லா சாப்பாட்டுக்கும் எடுத்துக்கலாம். தயிர் சாதம், சாம்பார், ரசம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். இது வந்து சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் என்னன்றதை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.